Hi friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து Peerkangai Thol Thogayal. இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 85.9% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்ச வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, என்னோடய வீடியோஸ் வந்து 60% கிட்ட ஃபீமேல் மெம்பர்ஸ் தான் பார்க்குறாங்கன்னு சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பீர்க்கங்காயோட இந்த ஷார்ப் எட்ஜஸ் பார்த்திங்களா, இந்த எட்ஜஸ் மட்டுமே சீவி நிறைய பேர் துவையில் எடுப்பாங்க, மீதி இருக்க தோலை சேர்க்காம. நம்ம வந்து எல்லா தோலையும் சீவி எடுத்துக்க போகிறோம், ஏன்னா அது கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அதை நம்ம வந்து வேஸ்ட் குறைக்கலான்றதுக்காக நான் எல்லா தோலையுமே சீவி நம்ம இதில் துவையில் அரைக்க போகிறோம். ஸோ தோலை எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்தாச்சு. இப்போ துவையில் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஒரு பேனை எடுத்துப்போம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணலாம். இதில் உளுந்து ஆட் பண்ணுறது ஆப்ஷன் தான். ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து இதில் உளுந்து ஆட் பண்ணுறேன். கூடவே நம்ம ஒரு 5லேருந்து 10 காஞ்ச மிளகா வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இது கூட ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சீவி வச்சுருந்த இந்த பீர்க்கங்காய் தோலை இது கூட ஆட் பண்ணி அந்த தோலெல்லாம் நல்லா வந்து சுருங்குற அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து அது குக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மழை மழைன்னு நல்லா வரும். பாருங்கள், நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் ஒரு 4 கருவேப்பிலை வாசனைக்கு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா இந்த எண்ணெயில் சாட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு சாட் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்ம பீர்க்கங்காய் தோல் தொகையல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா don't forget to like, share and subscribe to Maltese cooking series. Thanks for watching.